முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா தங்கமே? நீ நினைத்த வேலையை விட்டு இப்படி கிடைத்த வேலையில் கஷ்டப்படுகிறோமே என்று வருந்தாதே தங்கமே. இப்போது இந்த கடமையை விருப்பத்துடன் செய். விரைவில் நீ விரும்பிய வேலை உனக்கு கிடைக்கும். நீ யோசிக்கும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முயன்றால் குழப்பத்தில் முடியும். ஒரு நேரத்தில் ஒன்றை செயல்படுத்திவிட்டு பின்பு அடுத்த செயலில் கவனம் செலுத்தி முடித்துவிடு. மனம் தெளிவோடு இருந்தால்தான் உன்னால் சரியாக செயல்பட முடியும். எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக நான் வந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிந்தித்தாலும் தீர்வு கிடைக்கும். கூடிய விரைவில் உனக்கு பிடித்த வேலையோடு பொருளாதார வசதிகளும் உன்னை வந்து அடையும். நீ என்ன நினைக்கின்றாய்? நான் அனைவரிடமும் பாசத்தை வைக்கின்றேன், ஆனால் யாரும் எனக்கு உண்மையாக இல்லை. நான் யாரை நம்பினாலும் அவர்கள் என்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள். இனி நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை என்று நீ புலம்புகின்றாய் தங்கமே. கவலைப்படாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு தக்க தண்டனையையும் சரியான பதில் அடியையும் நான் கொடுக்கின்றேன். உன்னை எந்த அளவிற்கு அவர்கள் கண்ணீர் உன்னை சிந்த வைத்தார்களோ அதைவிட இரட்டிப்பாக அவர்கள் தானாகவே சிந்துவார்கள் தங்கமே. நிச்சயம் அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு நான் தக்க பதிலடியை கொடுப்பேன். ஆனால் நீ உன்னுடைய மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்குள் இருக்கின்ற முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த விடாப்பிடியான எண்ணம் உனக்கு வலுவாக இருந்தால் உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் அந்த வைராக்கியம் சுக்கு நூறாக உடைத்து எறிவாய். நீ என்னை வணங்குவது, என் மேல் நம்பிக்கை வைப்பது உண்மையாக இருந்தால், அதேபோல் உனது நேர்மறை எண்ணத்தின் தீவிரம் அதிகமாக இருந்தால் நீ நினைத்த காரியம் உடனுக்குடன் நடக்கும். சில நேரம் நீ ஒரு காரியத்தை துவங்கும் போது நான் தனியாக நிற்கிறேன், எப்படி நான் இதை செய்து முடிப்பேன் என்று யோசித்து பிறகு அந்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கின்றாய். நன்றாக யோசித்து பார் தங்கமே. நீ தனியாக நிற்பதால் தான் உன் பலம் பெரியதாக இருக்கின்றது. உன்னோடு பக்க பலமாக நான் இருக்கின்றேன். அதனால் எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில். வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல சந்தோஷங்கள் காத்து இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை அனுபவிக்க கொடுத்து இருக்கின்றது இந்த காலம் உனக்கு. அதை விட்டுவிட்டு உன் அன்பை நிராகரித்து விட்டு சென்ற மனிதரை நினைத்து வருந்தி கொண்டு மூலையில் கிடைக்காதே. எழுந்து வா, அனைத்தும் சரியாகும். நான் இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.